வணக்கம். உங்க பிசினஸ் வாகனங்களை நம்பித்தான் இயங்குதா? அப்போ அந்த வாகனங்களுக்கு சரியான பாதுகாப்பு இருக்காங்கிறது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாம கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பத்தி உங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகத்தையும் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க தொழிலோட முதுகெலும்பா இருக்கிற உங்க வாகனங்களுக்கு உண்மையிலே சரியான இன்சூரன்ஸ் இருக்கா? சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல இதோட ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் உங்ககிட்ட என்னென்ன சாய்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன விலை ஆகும், இன்னும் எக்ஸ்ட்ரா பாதுகாப்புக்கு என்ன செய்யலாம், கடைசியா ஒருவேளை தேவைப்பட்டா எப்படி கிளைம் பண்றதுன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னா அப்படின்னா என்ன? அது ஏன் ஒரு ஆப்ஷன் இல்ல, அது ஒரு கட்டாயங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல இது என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்க உங்க தொழில் தேவைக்காக ஒரு வண்டி பயன்படுத்துறீங்க. அது ஒரு சின்ன டெம்போவா இருக்கலாம், பெரிய லாரியா இருக்கலாம், இல்ல ஒரு டாக்ஸியா கூட இருக்கலாம். அந்த வண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு ஏற்படுற பண நஷ்டத்துல இருந்து காப்பாத்துற ஒரு பாதுகாப்பு கவசம் தான் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், இது வெறும் ஒரு நல்ல ஐடியா மட்டும் இல்ல, இது சட்டம். 1988 மோட்டார் வாகன சட்டப்படி இந்தியால ஓடுற எல்லா கமர்ஷியல் வண்டிக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸாவது கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போ உங்க முன்னாடி என்னென்ன தேர்வுகள் இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு வாகன உரிமையாளரும் எடுக்க வேண்டிய 2 முக்கியமான முடிவுகள் என்னென்ன? பாத்தீங்கன்னா உங்ககிட்ட 2 முக்கியமான சாய்ஸ் இருக்கு. ஒன்னு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இது சட்டப்படி கட்டாயம். உங்க வண்டியால மத்தவங்களுக்கோ அவங்க சொத்துக்கோ ஏதாச்சும் சேதம் ஏற்பட்டா இது கவர் பண்ணிடும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இது உங்க வண்டிக்கு ஆகிற டேமேஜை கவர் பண்ணாது. இன்னொரு ஆப்ஷன் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். இதுல தேர்ட் பார்ட்டி கவரேஜும் உண்டு. அது கூடவே உங்க சொந்த வண்டிக்கு ஆகிற சேதமும், அதாவது ஓன் டேமேஜும் கவர் ஆகும். ஆக்சிடென்ட், திருட்டு, தீ விபத்து, ஏன் மழை வெள்ள மாதிரியான இயற்கை சீற்றத்தினால வர்ற சேதம் கூட இதுல அடங்கும். சோ உங்க வண்டி தான் உங்க தொழில்னா கண்டிப்பா காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி தான் பெஸ்ட் சாய்ஸ். சரி, இப்போ நீங்க எந்த டைப் பாலிசின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்த கேள்வி, அதுக்கு எவ்வளவு பிரீமியம் கட்டணும், அந்த விலையை எதெல்லாம் தீர்மானிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்க இன்சூரன்ஸ் பிரீமியத்தை கணக்கிடுறதுக்கு பின்னாடி என்னென்ன காரணிகள் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுல மிக முக்கியமான காரணி ஐடிவி, அதாவது இன்சூர்டு டெக்லார்டு வேல்யூ. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்க வண்டியோட இன்னைய மார்க்கெட் வேல்யூ தான் இது. ஒருவேளை வண்டி மொத்தமா சேதம் அடைஞ்சிட்டாலோ இல்ல திருடு போயிட்டாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தொகை இந்த ஐடிவி தான். ஐடிவி தவிர இன்னும் சில விஷயங்களும் உங்க பிரீமியத்தை பாதிக்கும். உங்க வாகனம் என்ன வகை? அது ஒரு ட்ரக்கா, டாக்ஸியா, இல்ல பஸ்ஸா? வண்டியோட வயசு என்ன? நீங்க எந்த ஊர்ல வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க? உதாரணமா சென்னை மாதிரி ஒரு பெரிய நகரத்துல ரிஸ்க் அதிகம், அதனால பிரீமியமும் அதிகமா இருக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சுதான் உங்க பிரீமியம் முடிவு செய்யப்படும். அப்புறம் நோ கிளைம் போனஸ், அதாவது NCP. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணலனா அடுத்த வருஷம் உங்க பிரீமியத்துல ஒரு தள்ளுபடி கிடைக்கும். இது நீங்க ஒரு சேஃபான டிரைவர்னு கம்பெனி உங்களுக்கு கொடுக்கற ஒரு ரிவார்டு மாதிரி. வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். உங்க பேசிக் பாலிசியோட இன்னும் சில ஆட் ஆன்களை சேர்த்து எப்படி பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஆட் ஆன்ஸ்னா என்ன? அது ஒன்றும் இல்ல, உங்க அடிப்படை இன்சூரன்ஸ் பாலிசியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டி உங்களுக்கு தேவையான கூடுதல் பாதுகாப்புகளை வாங்கிக்கிறது தான். இது உங்க பாலிசியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். இதுல சில பிரபலமான ஆட் ஆன்களை பார்க்கலாம். முதல்ல ஜீரோ டெப்ரிசியேஷன். இதனால கிளைம் பண்ணும்போது வண்டியோட பாகங்கள் தேய்மானத்துக்காக பணத்தை பிடிக்காம முழு மதிப்பையும் வாங்கிக்கலாம். ரெண்டாவது என்ஜின் ப்ரொடெக்ஷன். இது ஆக்சிடென்ட் இல்லாம என்ஜின்ல ஏற்படுற பழுதை கவர் பண்ணும். உதாரணமா வெள்ளத்தினால என்ஜின் ரிப்பேர் ஆச்சுன்னா இது யூஸ் ஆகும். மூணாவது 24/7 ரோட் சைடு அசிஸ்டன்ஸ். நடு ரோட்ல வண்டி பிரேக் டவுன் ஆனா உடனே உதவி கிடைக்கும். இது மாதிரி ஆட் ஆன்கள் திடீர்னு வர்ற பெரிய செலவுகள்ல இருந்து நம்மள காப்பாத்தும். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒருவேளை உங்க இன்சூரன்ஸை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் வந்தா என்ன செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சுக்கலாம். கிளைம் பண்றதுக்கு ஒரு சரியான வழிமுறை இருக்கு. முதல்ல விபத்து நடந்த உடனே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிடுங்க. வண்டி திருடு போயிருந்தாலோ இல்ல மத்தவங்களுக்கு அடிபட்டிருந்தாலோ உடனே போலீஸ்ல ஒரு FIR ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்குற கிளைம் ஃபார்ம், RC புக், லைசன்ஸ் மாதிரியான டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும். அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு சர்வேயர் வந்து டேமேஜை செக் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீங்க வண்டியை ரிப்பேருக்கு விடலாம். கடைசியா உங்க கிளைம் தொகையை கம்பெனி செட்டில் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும், கிளைம் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நாம இவ்வளவு நேரம் பேசுனதை வச்சு பார்த்தா உங்க இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறது வெறும் ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் இல்ல, அது உங்க தொழிலுக்கு ஒரு நிதி கவசம் மாதிரி.
எதிர்பாராத சமயங்கள்ல உங்க பிசினஸ காப்பாத்துற ஒரு முக்கியமான கருவி. கடைசியா இந்த ஒரு கேள்வியை உங்க மனசுல விட்டுட்டு போறேன். ஒருவேளை நாளைக்கே ஒரு எதிர்பாராத விபத்து நடந்தா அதை சந்திக்க நீங்களும் உங்க தொழிலும் உண்மையிலேயே தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்க பாலிசியை ஒரு முறை சரிபார்த்துக்கோங்க. நன்றி.